கீர்த்தி சுரேஷ் இது என்ன மாயம் படத்து மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அந்த படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஜினி, முருகன், ரெமோன்னு சொல்லிட்டு ஹிட் படங்களா கொடுத்துட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களோடையும் பைரவா, சர்க்கார் சொல்லி 2 படம் நடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஹிட் படங்கள். அண்ட் முக்கியமா அவங்க செலக்ட் பண்ற ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கிரிப்ட், அவங்களுடைய கேரக்டர் முக்கியமா இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க, நடிக்கிறாங்க. அண்ட் அதே போலதான் இப்போ கம்மிங் வீக், அதாவது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அவங்க நடித்து ரகுதாத்தான்ற படம் வெளிவர போகுது. இந்த படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கும் போதே ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அண்ட் இந்த படத்தை வந்து ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ்னுடைய ரைட்டர் சுமன் குமார் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அவங்களுடைய ஹிந்தி எதிர்ப்புன்றத கேட்டபோது ப்ரொமோஷன்ல, நான் ஹிந்தி எதிர்ப்புக்கு கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பு, ஃபியூச்சர்ல நான் அரசியலுக்கு வரலாம், வராமலையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பதில் பேசியிருக்கிறாங்க. இதை கேட்டதுல இருந்து நெட்டிசன்கள் சோசியல் மீடியால வச்சு செய்யறாங்க, நீங்க வர்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வந்தீங்கன்னா யாருங்க ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஒருவேளை வந்தா விஜய் சாருடைய கட்சியில தான் சேருவீங்களோ அப்படின்ற மாதிரியும் கேள்வி பரவிக்கிட்டு இருக்குது. எதுக்கு இவங்களுக்கு இந்த வேலை?